உதயநிதி ஸ்டாலின் பராசக்தி படம் கூட போறாரு. அரசியல்னு வந்ததுனால ஜனநாயகம் படம் வந்து வீட்டுக்கு தேட்டர் கம்மியாக தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால விஜய் படம் வந்தா எங்க வசூல் வேட்டை அச்சிட போடு. 2027 விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா இவங்க ஆட்சி எங்க கவுண்டர போறதுன்னா அது ஒரு ரீசனா பார்த்துதான் இன்னும் சென்ட்ரல் சர்டிஃபிகேட் கூட தராங்க. பராசக்தி அப்ளை பண்ணோடனே தந்துட்டேன்றாங்க. அது என்ன ஒரு காரணம்னே தெரில. ஏதாவது வந்து இந்த டிஎம்கே வந்து ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி இன்றைக்கே கொடுத்துருக்கணும், அவங்க வேணுட்டே பண்ணுறாங்க தெரியுது. ஸோ இதுலேருந்தே அவரோட வெற்றி ரிலேட்டடாக கிடைச்சாலும் சரியான வெற்றியாக தான் இருக்கும். இதே பராசக்திக்கு உடனே கொடுத்துட்டாங்க, அதுவும் வந்து அவங்க எடுக்கிறாங்க. பராசக்தி மூவிக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி அந்த மூவி பற்றி எனக்கு தெரியலையே, என்ன மூவினே தெரியல. ஜனநாயகம் தெரியும். இவர் விஜய் வந்து இப்போ பொலிட்டிக்கல் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபியர், நாளைக்கு மூவி ரொம்ப சக்ஸஸ் ஆகி அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபியரில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி தொல்லைகளை தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் மூவிக்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் அரசாங்கத்தால் தரப்படலை. அது ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட கேள்வி எழுப்ப போகிறோம். வாங்க போகலாம். ஜனநாயகன் மூவிக்கான சென்சார் சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு சொல்லிட்டு உங்க ஒப்பீனியன்? அது பாலிடிக்ஸ்னால தான்ப்பா. அதாவது என்னன்னு சொன்னா, இவர் விஜய் வந்து இப்போ பொலிட்டிக்கல் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபியர், நாளைக்கு மூவி ரொம்ப சக்ஸஸ் ஆகி அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபியரில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி தொல்லைகளை தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் அது நியாயம் இல்லை. ஏன்னு சொன்னால், யார் வேணாலும் வெற்றி பெறலாம். அவங்கக்கிட்ட திறமை இருந்ததுன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. இவங்க இவ்வளோ காலம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சின்ன புதுசாக ஆரம்பிக்கிறவங்களை கண்டு பயந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க மேலேயே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்களோ இல்லையோ, அவர் லாஸ்ட் மூவி அப்படின்றதுனால எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஜனநாயகனுக்கு. நான் விஜய் ஃபேன் இல்லை, இருந்தாலும் கண்டிப்பாக அவரோட லாஸ்ட் மூவின்றதுக்காக பார்த்துருப்போம். பட் லேட்டானதுனால சோகம் தான். பட் எதனால லேட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் ப்ரோ, எங்கள் தளபதி தான் லாஸ்ட்டு படம். நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். இப்போ வந்து இன்னும் பராசக்தி படம் வரனால உதயநிதி ஸ்டாலின் பராசக்தி படம் கூட போறாரு. அரசியல்னு வந்ததுனால ஜனநாயகம் படம் வந்து வீட்டுக்கு தேட்டர் கம்மியாக தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால விஜய் படம் வந்தா எங்க வசூல் வேட்டை அச்சிட போடு. 2027 விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா இவங்க ஆட்சி எங்க கவுண்டர போறதுன்னா அது ஒரு ரீசனா பார்த்துதான் இன்னும் சென்ட்ரல் சர்டிஃபிகேட் கூட தராங்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் தான் இருக்கும் அவங்களுக்குள்ள. நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான் பாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வராது. இவர் தான் எப்போ பாரு டெல்லியை பார்க்கலான்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ இவர் தான் போய் பார்க்கணும். இனிமேலுக்கு ரீசன் நிறைய இருக்கலாம் ப்ரோ, எதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக மெயின் வந்து பாலிடிக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பராசக்தி யூ குத்துறாங்களா, யூ பாரியவா, சேம் அதுவும் அதே தான் இருக்கும். ஜனநாயகம் வந்து யூ பாரி ஆல்ரெடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணாங்க. ஒன்று படம் வந்து இப்போதைக்கு வரும், இல்லைன்னா வந்து பொங்கல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வர மாதிரி தெரியல எனக்கு. நானும் புக் மை ஷோ டிக்கெட் நியூ அதில் பார்த்துட்டே இருக்கிறேன், வர மாதிரி தெரில. ஆக்சுவலி இன்றைக்கே கொடுத்துருக்கணும், அவங்க வேணுட்டே பண்ணுறாங்க தெரியுது. ஸோ இதுலேருந்தே அவரோட வெற்றி ரிலேட்டடாக கிடைச்சாலும் சரியான வெற்றியாக தான் இருக்கும். இப்போ வந்து அது வந்து ரீமேக் படம்னு சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ் ரீமேக்காக இருந்தால் என்ன, நல்ல விஷயத்த நம்ம தெலுங்கு படம்னு பார்க்காம இருப்போம். அதையே இவர் நடித்தா நம்ம பார்க்க தானே செய்வோம். ரீமேக்காக இருந்தால் என்ன, பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணுறதுனால தான் வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் தரலன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். அது அவங்களுடைய எண்ணம், அதை பற்றி நமக்கு என்ன. எப்படியா இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா 2 நாள் கழிச்சு நம்ம காதுக்கு வரதான் போகுது. இதே பராசக்திக்கு கொடுத்துட்டாங்க, உடனே கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அதனால தெரில ப்ரோ, என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க கொஞ்சம் படம் தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க போல். இதே பராசக்திக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அல்ல ப்ரோ, பராசக்தியுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் டாபிக் தான் பேசுகிறாங்க. அதுக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் தானே எனக்கு இன்னும் அதுவே டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஜனநாயகன் படத்தை எப்படி பார்க்குறீங்க? டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கலாக இல்லை வந்து வேறு எது மாதிரி பார்க்குறீங்க? இது தெரில, கான்ட்ரவர்சியாக இருக்குமான்னு தெரில. அது வந்து பகவத் கேசரின்னு சொல்கிறாங்க. அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து பொலிட்டிக்கல் பற்றி பேசாது. அது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி பேசுது.
இதில் ஹச்சினோத் மேலே நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் உள்ள கிண்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்னன்னு தெரியல, டிசம்பர் மாதமே வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டு. ஸோ இன்னும் ஏன் தரலான்னு தெரியல. பட் பராசக்தி அப்ளை பண்ணோடனே தந்துட்டுன்றாங்க. அது என்ன ஒரு காரணம்னே தெரில. ஏதாவது வந்து இந்த டிஎம்கே வந்து ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ அது பார்த்தா மேபி ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. டிஎம்கே அதனா ஜனநாயகமும் ஒரே மாதிரி தான் வருது. பராசக்தியும் வந்து அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான் இப்போ வந்து டாபிக் பேச வருது. அதனால் என்ன காரணம்னு தெரில. ஐ திங்க் டைரக்டரே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் ரீமேக் இல்லை அப்படின்னு. பட் ரீமேக்காக இருந்தாலும் இல்லைனாலும் விஜய்க்காக பார்க்கலான்னு நினைக்கிறேன். பராசக்தியாக இருக்கட்டும் இல்லை ஜனநாயகனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு அதோட ஓன் வேல ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான். ஸோ ரெண்டுமே பார்க்கணும் என்ன கேட்டால். நான் கண்டிப்பாக ரெண்டுமே பார்ப்பேன். பொலிட்டிக்கல் தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த லாஸ்ட்டு ஒரு ட்ரெய்லரில் பார்க்குறப்ப அந்த சாட்டி எட்டு அடிக்கிறப்ப அரசியல் பண்ணுறப்ப நல்லது பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு கருத்து வந்ததுனால பொலிட்டிக்கல் படமே பார்க்குறேன். சைமல்டேனியஸாக வந்து பராசக்தி அதோட அந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஒப்பீனியன். சரி, பராசக்தி வந்து ஒரிஜினலி அவங்க தள்ளி டேட்டை வந்து 14, 12 அந்த மாதிரி போட வேண்டியது. ஆனால் இந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த மூவியை வெள்ளனையாக கொண்டாந்துட்டாங்க. அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இந்த படம் நல்லா ஓடுதோ அது ஓடும். ஆனால் அதுக்கு காரணம் அது அவங்களுடைய சொந்தக்காரர்களுடைய அவங்களுடைய முக்கியமான அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களோட இது. அதனால தான் இந்த இது நியாயமே இல்லை. இது பராசக்தி மூவிக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதை பற்றின அந்த மூவி பற்றி எனக்கு தெரியலையே, என்ன மூவினே தெரியல. ஜனநாயகம் தெரியும், ஏன்னா எங்கள் ஊரில் தான் வந்து ஆடியோ லான்ச் பண்ணாங்க. சரி ஏதோ எப்படியோ போட்டோம், எல்லாம் நல்லா இருந்தால் சரி. பராசக்தி வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆக்சுவலி ஸ்டாலினோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் சிவகார்த்திகேயன் ஆக்சுவலி இஸ் ரியலி குட் ஆக்டர். அவரோட படம் நல்லா இருக்கும். பட் இந்த நாள் இப்போ நிறைய பேர் வந்து அவரை வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவரும் வந்து விஜயோட பெரிய ஃபேன் தான். அது கோட் படத்துலேயே வந்து அவர் கெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். 2 படமும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா 2 பேருமும் எங்களுக்கு தனித்தனியாக பிடிக்கும். விஜய் வந்து கட்சி யாரும் பாலிடிக்ஸ் போகிறது வந்து வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆக்டராக வந்து அவர் சூப்பர் ஆக்டர். ஸோ அதுக்காக கடைசியாக ஒரு தடவை நாங்கள் கண்டிப்பாக அவரோட படம் பார்ப்போம். பட் அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவரோட படத்துக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குறது வந்து லாஜிக்கே இல்லை. படம் வந்துச்சா போணுச்சா, அது பிறகு அவர் வந்து வேறு வழி போகிறாரு. அதில் அவர் என்ன பண்ணுறாரோ அது அவங்க வந்து அப்போ பார்த்துக்க வேண்டியது. அதை விட்டுட்டு படத்தில் வந்து அது ஆக்சுவலாக இவங்களுடைய இது வேற, அவங்க இது வேற. எப்பவுமே சென்ட்ரல் கிட்ட போகிறதுனா கை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். சென்சார் அவங்க கையில் தான் இருக்குது. இனிமேல் இவர் தான் பேசணும், நான் பிஎம் அங்கிள் தான் கேட்கணும். தெரியல, இப்போதைக்கு நான் படம் பார்க்கல. படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியாது வந்தாலும்.